Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேலைக்கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த 2 முதியவர்கள் மற்றும் அவர்களது மகன் உட்பட 3 கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். விடியா திமுக அரசில் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் நவீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன் நவீன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேர்மலை கவுண்டம்பாளையம் பகுதியில் தெய்வ சிகாமணி, அமலாத்தாள் ஆகியோர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில நேற்று மாலை அவரது மகன் செந்தில்குமார் கோவையில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வராரு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று இரவு செந்தில்குமார் அவரோட பெற்றோரை பார்க்க சேர்மலை கவுண்டம்பாளையத்துக்கு வந்த நிலையில நேற்று இரவு இவரோட தோட்டத்துக்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் தெய்வ சிகாமணியை வெட்டி படுகொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அப்போ தடுக்க போன அவரது மனைவி அமலாத்தாள் மற்றும் அவரோட மகன் செந்தில்குமாரையும் வெட்டி கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு தப்பி சென்று விட்டனர். இதை தொடர்ந்து இன்று காலை இவரது தோட்டத்துக்கு சவர தொழிலாளர் ஒருவர் வராரு. பார்த்த நிலையில இவர் 3 பேரும் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்துன்னு பல்லடம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தோன்னே நம்ம பல்லடம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் தற்போது விசாரணை நடத்திட்டு வராங்க 3 பேர்த்த பத்தி. மேலும் இந்த திமுக ஆட்சியில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கொலைகள், அது மட்டும் இல்லாம பொதுவாகவே இந்த வயது முதிர்ந்தவர்களை தான் மோஸ்ட்லி கொலை பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இந்த மர்ம நபர்கள் குறித்து கொலை செய்த மர்ம நபர்கள் பற்றியும் போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன் நவீன். வணக்கம் அருண். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேர்மலை கவுண்டம்பாளையம் பகுதியில் தெய்வ சிகாமணி, அமலாத்தாள் ஆகியோர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில நேற்று மாலை அவரது மகன் செந்தில்குமார் கோவையில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வராரு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று இரவு செந்தில்குமார் அவரோட பெற்றோரை பார்க்க சேர்மலை கவுண்டம்பாளையத்துக்கு வந்த நிலையில நேற்று இரவு இவரோட தோட்டத்துக்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் தெய்வ சிகாமணியை வெட்டி படுகொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அப்போ தடுக்க போன அவரது மனைவி அமலாத்தாள் மற்றும் அவரோட மகன் செந்தில்குமாரையும் வெட்டி கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு தப்பி சென்று விட்டனர். இதை தொடர்ந்து இன்று காலை இவரது தோட்டத்துக்கு சவர தொழிலாளர் ஒருவர் வராரு. பார்த்த நிலையில இவர் 3 பேரும் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்துன்னு பல்லடம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தோன்னே நம்ம பல்லடம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் தற்போது விசாரணை நடத்திட்டு வராங்க 3 பேர்த்த பத்தி. மேலும் இந்த திமுக ஆட்சியில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கொலைகள், அது மட்டும் இல்லாம பொதுவாகவே இந்த வயது முதிர்ந்தவர்களை தான் மோஸ்ட்லி கொலை பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இந்த மர்ம நபர்கள் குறித்து கொலை செய்த மர்ம நபர்கள் பற்றியும் போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன் நவீன். அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேலைக்கவுண்டம்பாளையத்தில்